ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சித்து சரண் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, புரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் வித்தியாசமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும், கருவேப்பில், ஒரு துண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து இது கூட போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா மட்டும் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூடு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்துக்கனால அதுக்கு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூடு பேஸ்ட் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூடு போட்ட பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து அடியில் அது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இஞ்சி பூடு நல்லா வதங்கின பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளியில் இன்றைக்கி ஆட் பண்ண கிடையாது. சிக்கன் மசால் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மசால் வந்து வதக்கி வச்சுருக்கோம். வதக்கறதுக்கு வந்து என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், ஒரு குட்டி தக்காளி, லெமன் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி, கறி மசால் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து மட்டன் மசாலா வந்து போட்டு வச்சுருக்கோம் அரைச்சி. அதை வந்து நம்ம இது கூட போட்டு நல்லா ஒரு கிரேவி பார்த்து வச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கறியை வந்து வதக்கும் போது அந்த கறியில் இருக்க தண்ணியை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து வெளியே வரும். மூடி போட்டு வதக்கணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கு. வெந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு அரை வேக்காடு இல்லை 3/4 வேக்காடு இருக்க டைமில் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம இது கூட ஊற்றுனா அந்த கறி கூட வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்த மசாலு. இப்போ கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதனால் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி பதம் வேணும்னா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், எங்கள் வீட்டில் வந்து ஆட்கள் அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். மேக்ஸிமம் இது ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். எங்களுக்கு இல்லை கொஞ்சம் கிரேவி வேண்டாம், இந்த மாதிரி மசாலா ஊற்றாமல் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், வேறு ரெசிபி நம்ம வந்து இதில் செஞ்சு போடலாம். இதேமாதிரி வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு இட்லி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி குழம்பு, இட்லிக்கு வந்து எப்போவுமே நான்வெஜ் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சிக்கன் குழம்பு சொல்லவா வேணும்.
மேலால் மல்லித்தழை போட்டு அப்படியே வந்துட்டு அடுப்பை வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நல்லா கொதி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கறியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பஞ்சு போல். அதனால் வந்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடுற வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ.